நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. இந்த ஜாஷுவா டிவி மூலியமாக சுவிசேஷ நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வார்த்தையினால் உங்கள் தேவனோடு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி நல்ல ஒரு வார்த்தையினால் உங்களோடு பேசுவாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு முன்பாக ஒரு பாடலை பாடிட்டு ஆண்டுடைய வாரம் கடந்து செல்லலாம். அப்பா வீட்டில் எப்போவும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. எல்லாம் தெரிந்த பாடல்காரங்களை தட்டி பாடுவோம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கி விட்டார். நல்ல சந்தோஷத்தோட உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நமக்கு பரிசுத்த முத்தத்தை தேவன் தந்து நம்முடைய பாவத்தெல்லாம் போக்கினார்ன்னு சொல்லி நன்றி உள்ளவர்களாய் அவருடைய சமூகத்தில் நம்ம பாடுவோமா? பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கி விட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கி விட்டார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். அவருடைய சமூகத்தில் சொல்லுங்களேன். நீங்கள் பாவத்தில் மரித்து போன நிலைமையில் நம்ம இருந்தோம்.
இப்போ புதிய மனிதனாய் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், மாற்றி விட்டாருங்கிற பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறைத்திருந்தேன், புதிய மனிதனாய் உயர்த்தி விட்டேன். பாவத்திலே மறைத்திருந்தேன், புதிய மனிதனாய் உயர்த்தி விட்டேன். எனவே ஆடுவோம், ஆமென். கொண்டாடுவோம், நல்ல ஒரு மனமாய் பாடுவோம், அவருடைய கிருபை இறங்கி வரும்படியாய் பாடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ, அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. கிருபை, ஆமென். அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆமென், ஆமென். ஆடலும் பாடலும் கிருபை, இங்குதானே. ஆமென். நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் நமக்கு என்ன உண்டு, சந்தோஷம் உண்டு. ஆடலும் பாடலும் அப்பாவுடைய வீட்டில் நமக்கு என்ன செஞ்சு, நம்மளுடைய வீடே அப்பாவுடைய வீடாகி நம்ம மாற்றும் பொழுது நம்மளுடைய அப்பாவுடைய வீட்டில் எப்பொழுதும் என்ன உண்டு, சந்தோஷம் சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் நீங்கள் அலையிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தின் சந்தோஷமாக நீங்கள் பாடி துதிங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை உங்களோடு பேசும்படியாக நாங்கள் வந்திருக்கிறேன். நினச்சி கூட பார்க்க முடியாத அளவில் இந்த ஊழியம் செய்கிறது நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அநேக அற்புதத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, நான் நினச்சி எளியவனை புழுதிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அவர் அமர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை புழுதிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அவர் அமர பண்ணுகிறவராக இருக்கிறார். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொல்லி இது நடக்காதுன்னு நாங்கள் நினச்சோம். என் மக 10th படிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஏன் இதை சொல்கிறேன், எனக்கு செய்திக்கு போகிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் இதை ஞாபகப்படுத்துறதுனால உங்களோட நான் பேசி கொண்டு இருக்கிறேன். 10th படிக்கும்போதே நான் ஏற்கனவே சாட்சி சொன்னேன், மறுபடியும் ஆண்டு எனக்கு இதை சொல்கிறாருன்னு அதனால் சொல்கிறேன். நான் சொன்னேன், என் மகா MBBS படிப்பா, படித்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், அடுத்து DGO படிப்பா, படித்து அநேகருக்கு நாங்கள் நினச்சோம் உதவி செய்வோம்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நினச்சேன். அவங்க இந்த இடத்துல ஒருத்தங்கிட்ட நான் சொன்னேன். சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, மக 10th தானே படிக்கா, முதல்ல 10th முடிக்கட்டும், 10th 11th 12th முடிக்கட்டும், அதுக்கடுத்து அதை பார்ப்போன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னது, நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் நம்மளை என்ன செய்வார், தெய்வம் பறக்க வைப்பாருன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னவங்கள்ட்ட என்ன செஞ்சேன், நான் சொன்னேன். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவில் ஆண்டு என்ன செஞ்சாருன்னு சொல்லி சொன்னால், இந்த ஒரு வருஷம், அதாவது MBBS முதல் வருஷத்தை முடிக்க தேவன் கிருபை கொடுத்தார். வருகிற நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது வருஷத்துக்கு என்ன செய்ய போகிறா, கடந்து போக போகிறா. உங்களுடைய ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது, எங்களை உயர்த்துகிறதா இருக்கிறது. இன்னும் எங்கள் பிள்ளைகளுக்காக எங்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபிச்சு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன், அதாவது நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுக்காகவும் தேவன் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் செய்கிறது, சொன்னதை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில் அவர் செய்கிறவராக இருக்கிறார், இன்னும் செய்வாருங்கிற நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை உங்களோடு பேச முடியாது வந்திருக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல பாருங்க, அந்த வசனம் சொல்லப்படுது, அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது
பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் மகா பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் இந்த மகிமையுள்ள வாடாத கிரீடம் வசனம் எங்கே இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சா தேடிக்கிட்டே இருந்தா. அந்த வசனத்தை வச்சு நான் ஒரு நாள் செய்தி கொடுக்க போறேன்னு சொல்லி வசனத்தெல்லாம் தேடிலாம் பார்த்து எடுத்து என்ன செஞ்சா பேசணும்னு சொல்லி என்ன செஞ்சா சபையில் பேசணும்னு சொல்லி நினச்சா அவளால் என்ன செய்ய முடியல, பேச முடியல. இன்றைக்கு அவள் ஊர்லேருந்து வந்திருந்ததுனால எனக்கு இந்த முதல் செய்தி பேசும் பொழுது தேவன் இன்றைக்கு அந்த வார்த்தையை தேவன் எனக்கு வெளிப்படுத்துறதுனால உங்களோடு நான் பேசலாம்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. அவர் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை அவர் கொடுக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, மகிமையுள்ள வாடாத கிரீடம்னு சொல்லி சொன்னா, அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செஞ்ச நன்மைகள் என்ன காரியத்தை செய்யணும்னு சொல்லி தீர்மானிச்சிருக்கிறாரோ, உங்களுக்கு என்ன நன்மை கொடுக்கணும்னு சொல்லி அவர் தீர்மானிச்சிருக்கிறாரோ, அந்த நன்மையை அவர் கொடுக்கும் பொழுது அந்த நன்மை நிமித்தம் அது மகிமையாய் வாடாத கிரீடமாய் இருக்கும் என்று தேவன் வேதாகமும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிறது மகிமையுள்ள வாடாத கிரீடம். அதாவது அந்த மகிமையுள்ள வாடாத கிரீடம் சொல்லும்போது எங்க போனாலும் உங்களை புகழ்ந்து தான் பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிருபை தேவன் உங்களோடு தேவன் வைத்திருக்கிறதுனால இந்த வார்த்தையை பேசி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எப்படி செய்தால் அப்படி செய்தால் சொல்லி போட்டிருக்காது. எப்படி செய்தால் வசனத்தை வாசிக்க கேட்போம். முதலாம் வசனத்தில் வாசிக்க கேட்போம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் இவர் சொல்றாரு, உங்களில் உள்ள மூப்பருக்கும் உடன் மூப்பனுக்கும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கும் சாட்சியாக இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறதாவது. பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியம் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான். அவர் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியா இருக்கிற நான் சொல்லி அவர் என்ன சொல்றாரு. அதுல பாருங்க, உங்களில் மூப்பருக்கு உடன் மூப்பருக்கும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியமாய். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நிறைய பேர் ஒரு கொஞ்சம் வசதி வந்துருச்சுன்னா நமக்கு மேலே உள்ளவர்களை மதிக்கிறது கிடையாது. இந்த அதிகாரத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு மேலே உள்ளவர்களை நம்ம மதிக்கிறது கிடையாது. என்னமோ ஒரு பெரிய ஒரு இது நம்மளுக்கு வந்துருச்சு, நம்ம பெரிய அந்தஸ்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனாவே மதிக்கிறது கிடையாது. அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், மூப்பருக்கும் உடன் மூப்பருக்கும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியமாய் மதிக்கிறதே கிடையாது. மதிப்பில்லாதபடி அவங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னால் கெத்தாலைவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி இருந்தோன்னு சொல்லி சொன்னால் அந்த மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாயும் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன். முதல்ல சொல்கிறாரு, உங்கள் மூப்பரும் உடன் ஊழியரும் கிறிஸ்துவில் பாடுகளுக்கும் சாட்சியம் இனி வெளிப்படும் மகிமையும் பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை மேய்த்து கட்டாயமாயும் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சமாய் ஆதாயத்திற்காக அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட சபையை, நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு அந்தஸ்தை அது எப்படிப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால், அதாவது கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாக இருக்கிற மனப்பூர்வமாயும் அவலட்சணமாயும் ஆதாரத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடும். முதல்ல சொல்கிறார், உற்சாக மனதோடு என்ன செய்யணுமா, அவருடைய மந்தை என்ன செய்யணும், நம்ம ஆயத்தப்படுத்தணும்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. உற்சாக மனசோட அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, கொடுத்துருக்கிற வேலையை உற்சாக மனதோடு நம்ம செய்யணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது,
3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சுதந்திரத்தை இருமாப்பாய் சுதந்திரத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களுக்காக அல்ல, மந்தைக்கு மாதிரியாகவும் மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். மந்தைக்கு என்ன செய்யணுமா? மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யணுமா? மந்தைக்கு மாதிரின்னு சொல்லி சொன்னா என்னன்னு தெரியுதா? நம்ம ஒரு பொறுப்பில் இருக்கிறோன்னு சொல்லி சொன்னால், நம்ம அடுத்தவர்கள் நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம நிமித்தம் இவன் நல்ல மனுஷன்னு சொல்லி பேர் வாங்குற அளவுக்கு நீங்கள் மாதிரியாக இருக்குன்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா, 4ஆம் வசனத்தில் சொல்லுது, நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா, நீங்கள் அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள மூப்பருக்கு என்ன செய்யணும்? முதல்ல கீழ்ப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, தேவன் உங்களுக்கு கொடுத்திருந்த மந்தை என்ன செய்யணுமா? நீங்கள் அதாவது மனப்பூர்வமாக உற்சாக மனதோடு என்ன செய்யணுமா? மேய்க்கிறவர்களாய் காணப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகை செய்கிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று சொல்கிறது. 3வது, கண்காணிப்பு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி நீங்கள் உண்மை உள்ளவர்களாய், நீங்கள் கண்காணிகளாய், கண்காணிப்பு செய்கிறவர்களாய், நீங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பில் நீங்கள் உண்மையாய் முழு மனசோட நீங்கள் செய்கிற காரியத்தை உண்மையாக நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் வசனம் சொல்லுது, அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகிமையுள்ள வாடாத கிரீடம் வரும் பொழுது உங்களை குறித்து பேசினவர்களை ஆச்சரியப்பட்டு பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. பார்க்கிறவர்களாய் ஆச்சரியத்தோடு பார்க்கும்படியே தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதாவது நினைச்சிட அந்த செய்தியை முடிக்கலான்னு ஆசைப்படுகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், உங்கள் வீட்டில் ஒரு சின்ன வேலை, ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க வேலை செய்த கூலியை நீங்கள் உற்சாக மனதோடு கொடுக்கும் பொழுது இந்த மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நீங்கள் பெற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை எனக்கு ஆவியான உணர்த்துனால சொல்கிறேன். வேலைக்காரன் வசனம் சொல்லி வேலைக்காரனும் கூலிக்கு பாத்திரவனாக இருக்கிறான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்கிற காரியம் அதில் கொஞ்சம் அந்த அவங்களுடைய பணத்தை நீங்கள் கொடுக்காம ஏமாத்துனீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த சாபம் உங்களுக்கு நேரிடும். இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் அகப்பட்டிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, வேலை பார்த்துருக்கிறவங்களுக்கு கூலியை நீங்கள் ஒழுங்காக கொடுக்காம வேலை பார்க்குறவனுடைய கூலியை வஞ்சித்து வச்சுருந்தீங்கன்னா, இன்றைக்கி மனப்பூர்வமாக ஆண்டுடைய சமூகத்தில் நினச்சிங்க ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படி மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நீங்கள் பெறன்னு சொல்லி சொன்னால், இப்படிப்பட்ட காரியத்தை விடுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். யாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவி என்னும் ஆடை தந்தா, அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தா, தூய ஆவி என்னும் ஆடை தந்தா, அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தா. எனவே ஆடுவோ, கொண்டாடுவோ, பாடுவோ, நடனம் ஆடுவோ, ஆடுவோ, கொண்டாடுவோ, பாடுவோ, நடனம் ஆடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஆமென். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போ சந்தோஷமே, ஆடலும் பாடலும் கிருபை. ஆமென். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் கிருபை. ஆமென். அப்பா வீட்டில் எப்போதும் ஆமென், ஆமென். நல்ல ஒரு மனமா அவருடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவி தந்து அதிகாரம் என்னும் மோதிரத்தை அவர் நமக்கு தந்த தேவனாயிருக்கிறார். இன்னைக்கு பார்த்த வார்த்தையின்படி அப்படி செய்தால் மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்னு சொன்ன வார்த்தையின்படி அவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. யாருக்கெல்லாம் நான் கீழ்ப்படியலையோ, இன்றைக்கு நான் கீழ்ப்படுகிறவர்களாய் நான் என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது, எனக்கு கொடுக்கப்பட்ட மந்தைய
மனப்பூர்வமான மேய்க்கணும் ஆண்டவரே. மூன்றாவது, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களுக்காக அல்ல, மந்தைய மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்கிறவர்களுமாய் இருங்கன்னு சொன்ன வார்த்தையின்படி சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக இல்லை, சுதந்திரத்தை கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளாம அதாவது மந்தைய மாதிரிகளாகவும் இல்லை, அதாவது செய்கிறது கடமைக்கு செஞ்ச மாதிரி இல்லை, கண்காணிப்பாக செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, எனக்கு நான் செய்கிற காரியத்தை நான் கடமைக்கு செய்யக்கூடாது ஆண்டவரே, அதை கண்ணோக்கி பார்த்து அதை நான் உண்மையாய் செய்யணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. அவருடைய சமூகத்தில் செய்யுங்க, கேளுங்க. கடைசியில் சொன்னார் பாருங்க, ஜெபிக்க பேசும் பொழுது நான் உண்மையாக இருக்கணும். மனுஷங்கிட்ட மற்றவர்களோட சமூகத்தில் நான் மற்றவர்களோடு எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது, உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. எனக்கு அப்படி செய்யுங்கப்பா, எனக்கு உண்மையாக இருக்கு, எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். விட முடியாத பாவ வழக்கத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். எனக்கு முடியலைன்னு சொல்லிச்சேன்னா எனக்கு அதை செய்யாத அளவுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுடைய குடும்பத்தில் போராடுகிற எல்லா போராட்டங்கள், எதிர்த்தீய வல்லமைகள்லாம் முறியடிக்கப்பட்டு போட்டு என்று கட்டளை எடுக்கிறேன். அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, எனக்காக ஜெபிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ராஜா. அது மாத்திரம் இல்லை ராஜா, என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க ராஜா. ஏசப்பா, இந்த ஜாஸ்வா டிவி மூலியமாக நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. இதில் செய்கிற அந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவர். நம்முடைய கிருபைக்குள் மறைத்து கொள்ளுங்க ஏசப்பா. மனதார அந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளோடு தங்கி வழி நடத்தட்டும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கட்டும். நீர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பிள்ளைகள் கொடுத்து உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜாஸ்வா டிவிக்காக நீங்கள் ஜெபிச்சு கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சு கொள்கிறோம். அநேக தேவைகள் உண்டு, அந்த தேவைகளுக்காக ஜெபிங்க. அந்த தேவைகளை தேவன் சந்திப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ரெட்டைக்குளங்கிறதான கிராமத்தில் சபை ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். அந்த சபையில் ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 மணிக்கு ஆரம்பித்து சரியாக 12 மணிக்கு முடிஞ்ச, அதாவது வேறு சபைக்கு போகாதவங்க வாங்க, விசேஷமாக உங்களுக்காக நாங்கள் செய்வோம், ஜெபிப்போம். கூட்ட முடிவில் உங்களுக்காக விசேஷமாக ஜெபிப்போம். தேவன் கிருபை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் பிள்ளைகளுக்காக எங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்கள். மகிமையான காரியத்தை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.